Almost back to our ஸோ ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ரீஸ்பான் சீசன் 1. ஸோ இது வந்து ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அண்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட். இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் லைக் சினிமான்றது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஷன், ஒரு ட்ரீம். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஒரு பேக் போனாக இருந்திருப்பாங்க கண்டிப்பாக. அண்ட் ஒரு பேப்பரில் ஒரு தாட் ஸ்டார்ட் ஆகி அதை கொண்டு வந்து ஒரு ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுற வரைக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஒர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேக் போனாக ஆக்ட் ஆகியிருக்க நம்ம டேரக்டர் சார் மிஸ்டர் மதனகோபால் சாரை ஸ்டேஜ்க்கு வெல்கம் பண்ணிடலாம். எல்லாருமே கை தட்டுங்கள். ஓகேல எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரெஸ்பான் ப்ரீலிஸ் ஈவெண்ட் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆனால் எனக்கு கொஞ்சம் வைரல் ஃபீவராக இருந்ததுனால என்னால் சரி கேன்சல் பண்ணலான்னு நினச்சேன். பட் அதெல்லாம் வேணாண்டா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாக எடுத்து நடத்துறது சஞ்சித், இலக்கே, அவங்க எல்லாம் தான். ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கூப்பிட்டு மதித்து வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஈவெண்ட்டை நம்ம இன்னும் பண்ணுவோம். நான் இப்போ மைக் தரேன், அப்புறமா நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் டைரக்டர் சார். அப்புறம் இப்போ வந்து நம்ம கேஸ்ட் அண்ட் க்ரூவை ஒவ்வொருத்தராக வந்து வெல்கம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டர் தரணீஷ் ப்ரோ, அவர் தான் வந்து இந்த படத்தோட ஹீரோ. வாங்க ப்ரோ. வாங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். உள்ளே வரணுமா? ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம் அண்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்கும். ஃபஸ்ட்டே டியூட்டி என்னத்தை பேசுறது. ஸோ சொல்லப்போனால் இந்த படம் வந்து இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பிளான் பண்ணி எடுத்த ஒரு படம் தான் இது. அண்ட் இது வந்து வெப் சீரிஸாக மாறி இப்போது தியேட்டருக்குள்ளேயே வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் தான். அண்டு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மதன் ப்ரோ கண்ட்ரோல் தான். டைரக்ஷனாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், அண்ட் கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒவ்வொருத்தரை பற்றி அட்ரஸ் பண்ணலாம், பட் ஆனால் எனக்கு நிஜமாக என்ன சொல்கிறதுனே தெரில. அண்டு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கூட வந்து சப்போர்ட்டிவாக பண்ணதுக்கு பூபாலண்ணா பயங்கரமாக நடிக்கிறாரு. ஸ்க்ரீனில் தான் மிரட்டுறாருன்னு பார்த்தா நேரில் பயங்கர காமெடியாக இருக்கார். ரொம்ப ஃபன்னாக பேசுகிறார். அண்டு அவர் ஹரி ப்ரோ, அவர்லாம் நான் ஷூட்டுக்கே பயந்துட்டேன் நான். நம்ம வந்து இதில் ஃபுல்லாக சீரியஸான கேரக்டரு, நம்ம வந்து என்னடா நடிக்கிறது அப்படின்னு பயந்து தான் இருப்போம். ஆன் ஸ்பாட்டில் வந்து காமெடி பண்ணி சிரிக்க வச்சுட்டு அந்த டைமில் வந்து நம்ம என்னடா பண்ணுறது, இப்போ சிரிக்க வேறு வச்சு நம்ம டக்குன்னு சீரியஸாக வரணும், அந்த மாதிரிலாம் இருக்கும் சுச்சுவேஷனு. இப்போ உதாரணத்துக்கு சங்கர் அண்ணா வந்து ஏதோ பேசுவாப்புல நடுவில், அவர் பைத்தியம் நான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்காரு அவர். அந்த மாதிரி அங்கே நான் வந்து சீரியஸாக இருந்தாகணும் நான். ஆனால் அவர் பேசும்போது சிரிப்பு தானாக வந்துடுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஆன் ஸ்பாட்டில் பயங்கர செட்டாக ஃபன்னாக இருக்குது. இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு மதன் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கூட சப்போர்ட்டாக ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்ததுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ப்ரோ, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன ரேபிட் கொஸ்டின்ஸ் ரவுண்ட். உங்களோட ட்ரீம் கோஸ்டார் யாரு? ரேபிட் கொஸ்டின், டக்கு டக்குன்னு சொல்லுங்க. யாரா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். சரி, ஓகே ப்ரோ. செட்லயே ரொம்ப ஃபன்னியஸ்டான பர்சன் யாரு? எல்லாருமே நல்லா. அண்ணன், அவரு, ஹரி ப்ரோ, சங்கர் அண்ணா. அதுக்கு மேல ரொம்ப ஃபன்னா நம்ம டைரக்டர் சார் தான். வேற யாரும் சொல்லணும்? சதீஷ் ப்ரோ அங்கே இருப்பார், லாஸ்ட்ல இருப்பாரு. அவர் தான் ரொம்ப ஃபன்னான ஆளு. ஓகே. அப்புறம் நீங்க வந்து மதனகோபால் ப்ரோவை ஒரு வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணணும்னா எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ப்ரோ, இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு பிரதர் மாதிரி அவரு. ஓகே. ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே பின்னாடி அவர் தான். சொல்லப்போனால் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டுருந்தாங்க டிசி நியூஸ்கோப்பில், ஹவு இட் ஸ்டார்டட் ஹவு இட்ஸ் கோயிங் அப்படின்னு. அது ஃபுல் ரீசனே வந்து அவர் தான். இவரால் தான் சஞ்சித் ப்ரோ கண்ணுக்கு தெரிஞ்சேன் நான். ஸோ சஞ்சித் ப்ரோ மூலியமாக தான் இன்னொரு படம் வந்து கமிட்டாக இருக்கும். ஸோ ப்ரோ. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்து நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம கூப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து குரு பிரசாத் ப்ரோ. நீங்க வந்து எங்களோட படம் முழுக்க த்ரூ அவுட் நீங்க வந்து எங்க கூட இருந்திருக்கீங்க. ஸோ இந்த படத்துக்காக ஒரு வார்த்தை. ஆக்சுவலாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எல்லாம் பண்ணுறீங்க, பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் 4th எபிசோடு. அவ்வளோதாங்க. நீங்கள் எதை கேள்வி? ஓகே ப்ரோ, தேங்க்யூ.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பூபாலன் வாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இது ரெஸ்பான் எபிசோட் 4. உங்களுக்கு எபிசோடாக இல்லாமல் ஒரு ஃபுல் படமாக ஃபுல் ஃப்ளெஜாக ஒரு 1 hour பக்கா என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபிலிம் ரெடி ஆயிடுச்சு. கம்மிங் 22 படம் ரிலீஸ் ஆகும். இது ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் தான், பட் அப்படி தெரில. இது ஒரு பக்கா ஒரு பேக்கேஜாக போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு ஆக்டருக்கு டைரக்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும். ஆனால் ஒரு டைரக்டர் ஆக்டிங் பண்ணது ரொம்ப ஈஸிங்கிறது இவர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. இந்த படத்தில் சும்மா பிச்சு பரல எடுத்துருக்காப்புல. படம் நல்லா வந்திருக்கு. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ். ப்ரோ உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் ப்ரோ. நீங்கள் வந்து லிரிக்ஸிஸ்ட்னு கேள்விப்பட்டோம். ஸோ நம்ம டீமில் வந்து ஒரு 2 லைனில் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கவிதை இல்லைன்னா எந்த மாதிரி எழுதுவீங்க? டக்குன்னு கேட்டால் வராது கவிதை. நான் உங்களுக்கு எழுதிட்டு சொல்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அருண்குமார் ப்ரோ கூப்பிடலாம், வாங்க. ஹாய், அனைவருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள். ரீஸ்பான் வந்து 3 எபிசோட்ஸாக நல்லா பண்ணிகிட்ருக்காரு மதனகோபால் ப்ரோ. உங்கள் எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. 3rd எபிசோடு வந்து சினிமேட்டிக். இங்கே இது வந்து ரீஸ்பான் வந்து 3 சீசன்ஸ் பார்த்தோம், நல்லா பண்ணியிருக்காரு. மதனகோபால் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே நல்லா சினிமோட்டோகிராஃபி, டெக்னிக்கல் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே எடிட்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க. 2வது வந்து ஆர்டிஸ்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தினேஷ் ப்ரோ வந்து நல்லா எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கீங்க, அவுட்புட் வாங்கியிருக்கீங்க. 4th எபிசோடு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ. எனக்கும் ஒரு படம் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அஸ்லம் ப்ரோ கூப்பிடலாம். எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். எனக்கு மதன் ப்ரோவோட டேரக்ட் ரொம்பவே பிடிக்கும். ஆல்ரெடி நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட சான்ஸ் கூட நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அவரை நெக்ஸ்ட் மூவியில் ஏதாவது ஷார்ட் ஃபிலிமில் நான் ஆக்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக எனக்கு இன்றைக்கி மார்னிங் கிளாஸ் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆனால் ரீஸ்பேம்னு சொன்னோடனே அவரோட டேரக்டராக நான் அவரோட ஷார்ட் ஃபிலிம் நல்லாயிருக்கும், அதுக்கோசரமே நான் பார்க்க வந்திருக்கேன். ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் இந்த ப்ராஜெக்ட் இந்த நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் க்ரோத் பண்ணுறதுக்கு என்னோட ப்ரேயர் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெருசாக வரணும் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேஸ்ட் கூப்பிடலாம். மிஸ்டர் ஹரிஹரன். எல்லாத்துக்கும் வணக்கம். இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாத்துக்கும். ஃபஸ்ட்டு மதனகோபாலுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அந்த படத்துக்குன்னு உழைச்சதே அவர் தான் ஃபஸ்ட்டு. இவங்க இல்லைன்னா இந்த படம் வந்திருக்காது. அப்புறம் டிகே, அப்புறம் பிரிட்ஜு தான் இந்த படத்தை தூக்கி நல்லா நிறுத்துறாரு. அப்புறம் பூபால் அண்ணன் அவர்லாம் செம்மையாக ஆக்ட் பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாப்புல. அப்புறம் சங்கர் அண்ணன்லாம் செம்மையாக நடிச்சிருக்காப்புல. அப்புறம் இவங்க எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இவங்களால எனக்கு கிடைச்சது காரணமே குரு அண்ணன். ஃபஸ்ட்டு அவர் தான் வந்துட்டு, உனக்கு நீ பண்ணுறா ஷார்ட் ஃபிலிமு, நான் உன்னை வச்சு எடுக்கிறேன், கேமரா ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினது அவர் தான். அப்புறம் அருண் என்னை வந்துட்டு, நீ கதை எழுதுறது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை வைப் பண்ணது எல்லாம் பண்ணது அருண் தான். அருண், குருன்னு. அப்புறம் மதன், அவர் இன்னைக்கு வரல. அவர் தான் வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நடின்னு அவர் சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் மதனகோபால் இவர் வந்துட்டு எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. அதனால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே புரியல. சஞ்சித் வந்துட்டு டைரக்டரை விட இன்னொன்று என்ன ஆகுதுன்னா, மதனகோபாலுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. நல்லா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்ததே இல்லை. உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே இதை எடுத்து நான் நடத்துகிறேன் அப்படின்னு முன்னாடி வந்தது சஞ்சித் தான். அப்போ சஞ்சித் வந்துட்டு அந்த இடத்துல செம்மையாக அது
பண்ணிட்டாரு, ஸ்கோர் பண்ணிட்டாப்புல. அதனால சஞ்சித் எனக்கு ரொம்ப உங்க டைரக்ஷன்ல நான் நடிக்கணும்னு ஆசை. நல்ல டைரக்ஷனும் பண்றீங்க நீங்க. உங்க டைரக்ஷன்ல தான் மதன கோபால் எனக்கு கிடைச்சாரு, கோல்டு மாதிரி. தேங்க்யூ. ப்ரோ உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் ப்ரோ. இப்போ இந்த இந்த படத்துலேயே வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஒரு சீன் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா அது என்ன சீன் சொல்லுவீங்க? எதுவுமே எனக்கு டிஃபிகல்ட்டுன்னு தோணல. எனக்கு இது கம்மின்னு தான் தோணுச்சு. என்ன டிஃபிகல்ட்டா நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் மதன கோபால், என்ன டிஃபிகல்ட்டா எதிர்பார்க்குறேன் மதன கோபால் உங்ககிட்ட இருந்து. நம்ம 2 பேரும் பண்றோம் டிஃபிகல்ட்டா அதை ஒன்று. அப்புறம் அப்புறம் இந்த படத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? படத்துலேருந்து எல்லாரையும் மரியாதையாக எப்படி பார்க்கணும் நடத்தணுங்கிறது மதன கோபால்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். எந்த ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது கற்றுக்கிட்டேன். அதாவது எந்த இடத்துலையும் இது ஆக மாட்டார், ஸ்லோவாக மாட்டார். அந்த ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா டக்குன்னு அது மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்புல. அது வந்து கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. நைஸ் நைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு கேஸ்ட் மிஸ்டர் கௌரி சங்கர் அஸ் நோன் அஸ் தளபதி. வாங்க. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எனக்குள்ள ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி தீபன் சக்கரவர்த்தின்னு சொல்லி ஒரு தம்பி மிஸ்கின் அவர்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து என்னை ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தா. அப்படி அந்த ஷார்ட் ஃபிலிம் மூலிமா தான் எனக்கு அருண் கிடச்சா. அப்படி அருண் மூலிமா குரு மூலிமா சஞ்சித், அதான் சஞ்சித் மூலிமா தான் மதன். இவை எனக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எல்லாருடைய டைரக்ஷனுமே எனக்கு வந்து ஒரே மாதிரி தான் தோணுச்சு. இதில் மதன் வந்து சொல்லணுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா. அப்படி நடுவில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் நடுவில் எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாம், எங்கேயாவது நம்ம டீமாக ஒரு மீட் பண்ணி எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சஞ்சித்திட்ட. அது கரெக்டாக இப்போது இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். ஆண்டவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், அடுத்தடுத்து கட்டத்துக்கு நாங்கள் போகணும். அடுத்த ஸ்டெப் வந்து நாங்கள் வைக்கும்போது ஒரு பெரிய படமாக இருக்கணும். அது வந்து ஹிட் ஆகுதோ இல்லை ஃப்ளாப் ஆகுதோ, ஆனால் நாங்கள் அந்த சக்ஸஸை நோக்கி போயிட்டே இருக்கணும். அதுதான் எங்களுடைய எய்ம். எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ். கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நான் கொஸ்டின் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம செட்டில் வந்து உங்களை சங்கரன்னு சொல்லி கூப்பிட்றத விட உங்களை தளபதின்னு தான் கூப்பிடுவாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது தெரிலிங்க, அது அப்படியே அவர் பார்த்து அப்படியே வந்துருச்சு. அது என்னன்னு தெரில, மேலே ஆண்டவனுக்கு தான். சஞ்சித் சொல்கிற மாதிரி மேலே ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரிண்ணா, இப்போ வந்து நீங்கள் வந்து தளபதி ஃபேன் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ தளபதியோட சீன் ஏதாவது ஒன்று ரீக்ரியேட் பண்ணுங்கள், இல்லை ஏதோ ஒரு டைலாக் மட்டும் சொல்லுங்கள். டைலாக்கு இல்லை, அதெல்லாம் எதுக்கு வேணுங்க? சொல்லுங்க. அதெல்லாம் வேணும். எபிசோட்ல வந்து நீங்க ஒரு டைலாக் சொல்லிருப்பீங்க. நான் ஹரியை கூப்பிட்டுக்கிறேங்க. வாங்க ஹரி. நீதான் ஆரம்பிச்சு, இவன் தான் ஆரம்பிச்சான், இவனையே வச்சு முடிச்சிடலாம். சொல்லு. கடையில் வந்து கேட்கல. என்ன வேணும்? இல்லைடா, அதில் வேணாம். சரி, அந்த நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லி தொலையா அப்படின்னு. சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க ப்ரோ. மதன் ஆக்ஷன் சொல்லியா, என்ன வேணும்? இல்லை, அது வந்து என்ன வேணும்? ஒன்று கேட்கணும். என்ன வேணும்? கொஞ்சம் மிரட்டுற மாதிரி கேள்றா. ரொம்ப லென்த்தா போகும், ஷார்ட்டா முடிச்சிடலாம். இதுக்கு தான் வந்தியா அப்படின்னு. சரி, ஓகே. நான் இதுதான் வந்தியா? இல்லப்பா, இதுக்கு இல்லப்பா, வேற ஒண்ணு சொல்லி தொலையா. என்னையா வேணும்?
ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம இன்னொரு கேஸ் மிஸ்டர் ஷியாம்குமார் கூப்பிடலாம். நான் கடைசி மட்டும் தான் வருவேன். தேங்க்ஸ் டு மதன் கோபால். தேங்க்ஸ் ப்ரோ. ரீசெண்டாக தான் உங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பழகிற வாய்ப்பு கிடச்சிது. பட் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். நிறையா எனக்கும் ஒரு சின்ன நிறையா ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. உங்களை அதை காலபரேட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த சான்ஸ். அவ்வளோதான். உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் ப்ரோ. இப்போ இதே சீசன் 1ல நடிச்ச மாதிரி நீங்க சீசன் 2லயும் உங்களுக்கு இதே கேரக்டர் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அவர் கூப்பிட்டா வரதான். ஓகே, அப்புறம் இந்த ஹோல் மூவிலே வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான சீன் என்ன? ஃபேவரட்டான சீன்னா பிர்ஜு என்ட்ரி சீன் தான். என்ட்ரி சீன் சூப்பர். நைஸ் ப்ரோ, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சஞ்சித் ப்ரோ கூப்பிடலாம். மைக்கா? ஓகே. ரெடி? தம்பி ஓகே. ரீஸ்பாண்ட் இந்த வெப் சீரிஸ் பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ். ஏன்னா நானும் மதனகோபாலும் கிட்டத்தட்ட 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அவரும் நானும் சும்மா பேப்பர்லேயே ஸ்கிரிப்ட் மாதிரி வரைஞ்சி அதுக்கப்புறம் சும்மா கை தான் கேமரா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு விளையாடுவோம். ஸோ அப்படி ஆரம்பிச்சது இன்னைக்கு இப்படி வந்து நிற்கிதுன்றப்போ ஐ ஃபீல் ஸோ ப்ரௌட் ஆஃப் மதனகோபால். அண்ட் இது வந்து இது ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ரீஸ்பான் எப்படி ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு டிகே அண்ட் சதீஷ் வச்சு நார்மலாக சும்மா சும்மா ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மதனகோபால் சொல்லி அதை பண்ணியிருக்காரு. அது பண்ணி தென் எபிசோட் 1 வந்து அது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் எபிசோட் 2க்கான கதையை எபிசோட் 1க்கு அப்புறம் தான் அவர் எழுதவே ஆரம்பித்தார். ஸோ வாட் ஐ திங்க் இஸ் ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு கதையை தேடி அது பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு மதனகோபால். ஃபஸ்ட்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லவே இல்லை நான். அண்டு அப்புறம் டிகே வந்துட்டு எனக்கு எப்படி இன்ட்ரடக்ஷன்னா மதனகோபாலோட காம்பேட் ஹண்ட் சீக்ரெட் ஹண்ட் படம். அது 2 பார்ட் படம். ஸோ நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ அது சீக்ரெட் ஹண்ட் படத்தில் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஒரு சீன் தான், ஒரு காமெடி. அவர் வந்து நிற்பார். அவர் வந்து என்ன பண்ணி அப்படின்னா சார் மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் பட்டன் போடுறதுக்கு ஒரு சின்ன காமெடி நடக்கும். ஃபேண்டசி போடலன்னு சொல்லிட்டு அது ஒரு காமெடி நடக்கும். சொல்லலாம்னு பார்த்தேன். பட் ஸ்டில் அது ஒரு சின்ன காமெடி நல்லா இருந்துச்சு. எனக்கு அது பார்த்ததுமே தெரிஞ்சு சரி இவர் ஒரு நல்ல ஒரு காமெடி பொட்டன்ஷியல்லாம் ஆளாட்டிருக்குது, செமையாக பண்ணுவாராட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பே கிடைக்கல. அதுக்குள்ளே பெரிய படம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மதனகோபாலோட இன்னொரு படம் கோளாறு பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெவ்வேறு ஷூட்டிங்கில் இருந்தார். ஹீரோ ரொம்ப பிஸி ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு கதை பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஹீரோவை உள்ளே வந்து ஸோ அதுக்கப்புறம் என் டைரக்ஷனில் ஒரு படம் வரப்போகுது. படம் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த டேட் அப்படியே எந்த ப்ரமோட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ கம்மிங் பேக் டு ரீஸ்பான் என்னன்னா தினேஷ் வந்துட்டு அவர் வந்து ஹீஸ் மோர் தேன் அ பிரதர், மோர் தேன் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லா இடத்துலையும் அவர் கூட இருந்த ஒருத்தர் தினேஷ். அவரை பற்றி சொல்கிறத தாண்டி ஹீஸ் சினிமா அப்படின்ற மாதிரி அவர் தினேஷ் வந்து ஆரம்பித்த ஒரு டீம் தான்
தினேஷ் ஸ்டார்ட் பண்ணி, தினேஷ்லேருந்து நான் ஷியாம் ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அப்படியே எல்லாருமே வந்து இன்னைக்கு அப்புறம் குரு பிரகாஷோட கனெக்ட் ஆகி, அப்புறம் அருண் கனெக்ட் ஆகி, அப்புறம் தளபதி கிடச்சி, அப்புறம் ஹரி கிடச்சி. ஸோ இது எல்லாமே இது ஒரு பெரிய நெட்ஒர்க்காக இருக்குது. அப்படிங்கும் போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அண்ட் வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை 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 எனக்கு ஒரு மாதிரி ஓகே யா சரிங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அவரை பற்றி யாருமே பேசல, மிஸ்டர் முகிலன் சக்திவேல். அவர் வந்துட்டு எனக்கு வந்து மதனகோபால் மூலமாக தான் தெரியும். அவர் வந்து அந்த சீக்ரெட் ஹண்ட், காம்பேட் ஹண்ட் அந்த படங்கள்லாம் வந்து மியூசிக் பண்ணியிருந்தார். ஸோ மியூசிக் பண்ணிட்டு அந்த மியூசிக் கேட்குற ஒரு மாதிரி அப்படியே செமையாக இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இதெல்லாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மியூசிக் டைரக்டர்ஸ் அதுக்கு முன்னாடி இது பண்ணது நான் அப்படி இல்லாமல் இவர் ஒரு கிளீஷை தாண்டி ஒன்று பெருசாக ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஓகே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அவர்கிட்ட தான். அதுக்கப்புறம் அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணோம். அப்புறம் மதனகோபால்னால அவரு கிடைச்சாரு. ஹீஸ் அ ஜெம் ஃபார் அவர் டீம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இஸ் அ கிரேட் திங். யா எஸ். இன்னும் என்ன பேசுன்னு தெரில. இல்லை படத்தோட இது ரீஸ்பான்ன்ற 4 எபிசோட், ஆக்சுவலாக இது ஒரு 3 எபிசோட் சீரீஸு. இதை வந்து 4வது எபிசோடு சேர்த்து எடுத்து அதை ஒரு கம்பைண்டாக ஒரு படமாக பண்ணி வி ஆர் ரிலீஸிங் அட் அஸ் அ ஃபிலிம். ஒரு 50 மினிட் ஒரு படமாக ரிலீஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் ஆன் 22nd August. ஸோ அதுவும் இங்கேயே தான் ரிலீஸ் பண்ணுறோம், ஷரான் மீடியா அகாடமி இங்கே தான். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் ட்ராமா மாதிரி, ஒரு எமோஷனல் ஆக்ஷன் ட்ராமா மாதிரி இது ஒரு ஜான்ரா. யா தேங்க்ஸ் டு எவ்ரிவன். இதெல்லாம் ஒரு கேப். ஹலோ மிஸ்டர் சஞ்சய், நீங்க வாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க உங்களோட ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஸ்டார் சீன் வந்து நீங்க மிமிக்ரி பண்ண போறீங்க. வேணாம் இல்லை எல்லாரும் கேட்கணும். ஸோ வேணாம் இல்லை வேணாம் இல்லை வேணாங்க. நோ மைக்கே பிடிக்குது இல்லை எனக்கு. எப்படிங்க மிமிக்கிறீங்களா? என்ன ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேணாங்க. நான் ஆங்கரப்ப என்ன ஆங்கராக்கி மிமிக்ரி பண்ண சொல்றீங்க? ஓகே அதுக்கு நான் மிமிக்ரியே பண்ணிட்டு போயிருவேன். என்ன பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். இது வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க சொன்னால் அது ரீஸ்பான் திஸ்திக்கு வந்துட்டு மதனகோபால் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு நான் ஒரு திஸ்திக்கு ஒரு கதை கேட்டுட்டு இது வந்து டிகே பண்ணுறாங்கன்னு சொல்லி, இது டிகேவா ஹீரோ கேரக்டர் பண்ணுறாரா? எனக்கு வந்துட்டு ஒரே ஆச்சரியம், அடேங்கப்பா. அதுக்கப்புறம் தினேஷ் பண்ணாங்க. தினேஷ் வந்து வில்லல் கேரக்டர் சொல்லி, எனக்கு வில்லல் கேரக்டர் தினேஷா, இல்லைப்பா இது ஒரே பெரிய கதையாக இருக்குது சொல்லி. தேங்க்யூ. நைஸ் தேங்க்யூ. ப்ரோ பாஸ் பண்ணு. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஓபி மிஸ்டர் சவுந்தரனாவை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம். வாங்க. நம்ம படத்தோட பற்றி ஏதாவது 2 வார்த்தை. சொல்லிட்டு போங்க. நான் சவுந்தர், கேமராமேனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சஞ்சித் அவங்க மூலமாக தான் எனக்கு இந்த டீமே பழக்கமானாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த படத்தோட ப்ரிவ்யூ மாதிரி ஒரு சின்ன கிளிப் ஒன்று பார்த்துருந்தேன். நல்ல முயற்சி. ஒரு மொபைல் ஃபோனை வச்சு ஒரு 1 hour படம் பண்ண முடியும் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இது ஒரு முன்னுதாரணமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. விஷுவல் மேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை மேக்கிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நானும் படம் பார்க்க உங்களை மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். படம் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம ரீஸ்பான் சீசன் 1 ரைட்டர், டைரக்டர், எடிட்டர், டிஓபி, ப்ரொடியூசர், ஆல் இன் ஒன் மிஸ்டர் மதனகோபாலை வந்து கூப்பிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஜெய்ஹிந்த். ஆக்சுவலாக இது வந்து என்னோட 5வது ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட். இதுக்கு முன்னாடி August 20
2022 டெலிவரி மேன் ஒரு படம் எடுத்தேன். அதான் என் ஃபர்ஸ்ட் படம். அதுவும் மொபைல் ஃபோனில் தான் எடுத்தேன். அது 100 நிமிஷம் எடுத்தேன். அதோடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டும் எக்ஸாக்டாக இதே இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான் வச்சேன். இது என்னோட 21வது படம். அதோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டும் இன்றைக்கி தான் வைக்கிறேன். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ண கடவுளுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த ரெஸ்பாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். என்னன்னா ஆக்சுவலாக கோலார் பாய்ஸ் படம் எடுத்து முடிச்ச உடனே சரி நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஓடின்னு சொல்லிட்டு ஒரு படம் ப்ரோக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தோட ரைட்டிங்கில் தான் இருந்தேன். அது வந்து ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணா ஒரு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணிட்டு ஃபர்தராக போகலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம் எழுதிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாளைக்கு சதீஷ் ப்ரோ அவர் வந்து ஃபோன் பண்ணிட்டு, ப்ரோ இந்த மாதிரி நம்ம முன்னாடியெல்லாம் ஒரு குட்டி குட்டி ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணமே, இந்த தரணேஷ் ப்ரோ தான் பண்ணமே, எனக்கு அந்த மாதிரி சும்மா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு இது பண்ணலாம் ப்ரோ, போர்ட்ஃபோலியோவாக தேவைப்படுது நடிப்புக்குன்னு கேட்டாங்க. சரி வாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து பேக்கை பிடிக்கிட்டு ஓடிட்டு பண்ணுற மாதிரி தான் ஒரு கதை எழுதணும். அதுதான் ரெஸ்பாண்டோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட். அது ஆக்சுவலாக அது எபிசோடாகவே இல்லை, சும்மா ஒரு ஷார்ட் ஃபிலிமாக விட்ட உடனே எனக்கு மனசே கேட்கல. என்னடா அது பொதுவாக விட்டோன்னா ஏதாச்சும் ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, ஏதோ மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு இது இருக்குது, ஒரு ஹூக் இருக்குது, ஆனால் ஒன்றுமே கன்வே ஆகலைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பமாக இருந்து மனசு ஏற்றுக்க முடியல. அப்புறமா யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே, இது நம்ம ஏன் ஒரு வெப் சீரிஸாக பண்ணக்கூடாது, இது ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடாக ஒரு பூட்டாக வச்சுட்டு அடுத்தது வந்து ஒரு தை மாதிரி ஒரு செஸ்ட் மாதிரி ஒரு ஹெட் மாதிரி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உடனே ஃபோன் பண்ணி தரணேஷ் ப்ரோக்கும் சதீஷ் ப்ரோக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன், ப்ரோ இது நம்ம வந்து ஒரு வெப் சீரிஸாக பண்ணலாம் ப்ரோ, மினி வெப் சீரிஸாக என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ப்ரோ வேணாம் ப்ரோ, எனக்கு பிடிக்கல ப்ரோ, கதை நல்லா இல்லை ப்ரோ, வேணாம், அதான் அவங்க தான் திரும்பி போகிறாங்களே அப்படியே விட்டுருங்களேன், எதுக்கு தேவையில்லாமல் அதை பிடிச்சணுன்றீங்க, டேரெக்டாக பெரிய படம் போலாம் வாங்க அப்படின்னாங்க. இல்லை ப்ரோ எனக்கு நம்பிக்கை இருக்குது ப்ரோ, வாங்க, எனக்கு இன்னும் உள்ள ஒரு கட் ஃபீலிங் சொல்லுது, கண்டிப்பாக நல்லா வரும் தோணுதுன்னு சொன்னேன். இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் செட் ஆகிற மாதிரி தோணல ப்ரோ, வேணான்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி மனசு கேட்கலன்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போய் சாமிக்கிட்டே உத்தரவு கேட்டேன், பூ குளிக்கு போட்டு உத்தரவு கேட்டேன். கடவுளும் சரி எடுறான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி கடவுளே உத்தரவு கொடுத்துட்டாரு ப்ரோ எதுலான்னு சொன்னோடனே அப்புறமா ப்ரோ வந்து மனசே இல்லாமல் வந்தாங்க 2 பேரும். சரி ஏதோ ப்ரோ கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு மனசே இல்லாமல் வந்தாங்க. அப்போ செகண்ட் எபிசோட் எடுக்க போகும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து உள்ளே வந்தார். அவர் தான் நம்ம பிர்ஜு. இந்த பிர்ஜுன்ற ஒரு கேரக்டர் எப்போ இந்த படத்துக்குள்ளே வந்ததோ அப்புறமா தான் இந்த எபிசோடு வந்து சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சது. ஸோ நான் கூப்பிட்டவனே வந்து நடிச்சு கொடுத்த தினேஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. அவர் இப்போ கூட இல்லை, அவர் ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்காக இருக்கிறதுனால அவரால் வர முடியல. ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோடைய லீடாக வந்து தரணேஷ் ப்ரோ பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஏன்னா ஒரு ஸ்டண்ட் சீன் இருக்கும், அப்படியே பாறையிலேருந்து உருண்டு விழுகிற மாதிரி, அது ஒரு 30 டைம் நான் ஒழுக வச்சுருப்பேன் சிங்கிள் ஷாட்டாக வரணுன்ட்டு. அது எனக்காக அவ்வளோ பொறுத்துட்டு பண்ணார். சதீஷ் ப்ரோவும் இவராச்சும் கொஞ்சம் அமைதியாக போயிடுவார், அவர் திருப்பி திட்டிட்டு ராவடி பண்ணாலும் கரெக்டாக நடிச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி நம்ம ஷாம் ப்ரோவும் அப்போ தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனார். அவருமே நம்ம படத்துக்காக நிறையா ஒர்க் பண்ணி, அவர் செகண்ட் எபிசோடில் ஒரு கேரக்டரே கிடையாது, அப்படி இருந்தும் அவர் வந்து ஒரு ஏடியா மாதிரி ஒர்க் பண்ணி டைலாக் ப்ராம்ப் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணார் ஷாம் ப்ரோ. இதுக்கு முழுக்க அவர் சினிமா மேலே இருக்கிற லவ் மட்டும் தான் காரணம். அதுக்கப்புறம் 3rd எபிசோடுக்கு ஆரம்பிச்சோன்னா 2 எபிசோட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பியூராக ஒரு 45 days கேப் ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்டாங்க, செகண்ட் எபிசோட் நல்லா தாண்டா போச்சு, ஏன்டா தேர்ட்னும் வரலன்னு கேட்டே இருந்தாங்க. என்னாச்சுன்னா செகண்ட் எபிசோட் முடிஞ்ச உடனே அதே மாதிரி தரணேஷ் ப்ரோ வந்து ஒரு பேச்சுலர் பார்ட்டியை கோவாக்கு பிளான் போட்டாங்க. கோவாக்கு பிளான் போயிட்டு அவங்க ஒரு 4-5 நாள் கோவா போயிட்டாங்க. அப்புறம் அவர் வந்த உடனே பார்த்தா சதீஷ் ப்ரோக்கு ஃபோன் பண்ணேன், ப்ரோ இப்போ நான் ஊருக்கு போகிறேன் ப்ரோ, திண்டுக்கல் வரைக்கும் போகிறேன், ஒரு பழனி திருச்செந்தூர்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் அவங்க 2 பேர் வரும்போது எனக்கு ஒரு பக்கம் ஈவெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் கலந்து வரும்போது தான் 3rd எபிசோட் பண்ணோம். அப்படி 3rd எபிசோட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து கோல்டா சங்கர் அண்ணாவும் ஹரிப்ரோவும் கிடைச்சாங்க. எதுல இருந்துன்னா நம்ம சஞ்சித் படத்துல இருந்து அவங்க ஃப்ரெண்டாக கிடைச்சாங்க. ஸோ அவங்க எப்போ இந்த ரெஸ்பான்ஸ்குள்ளே வந்தாங்களோ அது இன்னும் ரொம்ப அழகாக ப்ளூமாக ஆரம்பிச்சுது. ஸோ பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே 3rd எபிசோட் தான் ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக 4th எபிசோடுக்கு நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ப்ரிவியூவும் நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி 3rd எபிசோடில் சேம் நேம்னு ஒரு பாட்டு வந்தது. அது வந்து நம்ம முகிலண்ணா தான் கம்போஸ் பண்ணார். ஆக்சுவலாக முகிலண்ணாவும் நானும் வந்து ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான். ஏன் அப்படின்னா டெலிவரி மேனில் எனக்கு கேல்வின் அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் போட்டார். அவர் வந்து எனக்கு ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஆக்சுவலாக ஒரு 5 வருஷமாக இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன். ஒவ்வொரு டைமும் நான் வந்து வேணாம் விட்டுறலாம், இது லைஃப்பை நம்ம பார்க்கணும், சரி ஏதாச்சும் ஒரு பேங்க் வேலைக்கோ இல்லை ஐடி கம்பெனிக்கோ ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகலாம், சினிமா நம்மளுக்குலாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எப்போல்லாம் எனக்கு வெக்ஸாகி நான் உட்காரணும், அந்த கேல்வினா நான் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வரும். அவர் என்ன சொன்னார்னா, மதன் இது வரைக்கும் நான் தேட்டருக்குலாம் போய் படம் பார்த்தது இல்லைடா, எனக்கு தேட்டர் போகிறது பிடிக்காது, எப்போ உன்னோட படம் தேட்டருக்கு வருதோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற படமாக இருக்கும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ நான் யாருக்காக ஜெயிக்கணும் இல்லையோ அவருக்காக நான் ஜெயிச்சாகணும். ஸோ அவருக்காக தான் நான் ஓடிட்டு இருக்கேன். அதே மாதிரி முகிலண்ணாவும் மதனே நான் ஜெயிக்கணும்னா அது நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரிடான்னு சொல்லிட்டு அவரும்
அப்படின்னு சொல்கிறேன் கூட சேர்ந்து ஓடுற மாதிரி. ஸோ நான் யாருக்காக ஜெயிக்கிறனோ இல்லையோ இவங்க 2 பேத்துக்காக நான் ஜெயிப்பேன் நம்புறேன். அது கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுவார். ஸோ 4th எபிசோட் நல்லா வந்திருக்கு. கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் பார்த்தீங்கன்னா கம்மிங் August 22 வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. புக் மை ஷோவில் வந்து டிக்கெட் நாளையிலேருந்து லைவ் ஆகிடும். கண்டிப்பாக டிக்கெட்டை புக் பண்ணி வந்து பெரிய மனசு பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ 2 ஷோ ஓட்டுறோம். 2 ஷோவுமே கூட வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். 4 எபிசோடும் ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரு 50 மினிட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஷோவாக அமையும் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி இந்த 4th எபிசோடுக்கு இலக்கியா அவங்க வந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் ரோஹித் ராஜ்ன்ற தம்பி கான்டாக்ட்லேருந்து அவங்களும் நிறையா சப்போர்ட் பண்ணான். ஸோ கூட நடித்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சங்கர் அண்ணா, சதீஷ் ப்ரோ, தரணேஷ் ப்ரோ, அப்புறம் தனுஷ் ப்ரோ அவரும் கடைசியாக ஜாயின்ட் ஆனார். ஷாம் ப்ரோ, ஹரி ப்ரோ, அப்புறம் இன்னும் நிறைய பேர் அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பசங்களாம் நடித்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து நம்ம படத்தை வந்து நேரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ். ஏன் வந்து இந்த படத்துக்கு வந்து ரீஸ்பான்னு பேர் வச்சிங்க? ரீஸ்பான்னா என்ன மீனிங்னா, இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடே பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு சேசிங் கேம் மாதிரி இருக்கும். அந்த கேம் முடிஞ்சு போய் திரும்ப ஒரு கேம் ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீஸ்டார்ட்டுக்காக ரெஸ்பான்னு பேர். ஓகே ப்ரோ. நம்ம டீமுக்காக ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. லவ்னு சொல்லுவேன். லவ், டீம்னா லவ். அப்புறம் இந்த படத்துல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு விஷயம் நல்லா நடந்திருக்கு அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? 3rd எபிசோட நம்ம சங்கரண்ணா சீன் ஒன்று வரும், அந்த பேக்கரி சீன் ஒன்று வரும். அது நான் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி எழுதினேன். ஆனால் கம்ப்ளீட்டாக ஷோ வந்து அண்ணா ஸ்டீல் பண்ணிட்டாரு. அண்ணாவோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்போ நான் ஒருத்தங்களுக்கு வந்து நான் நடிப்பு சீன் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னா அவங்க அது கற்றுக்குறாங்களோ இல்லையோ அண்ணா அது கற்றுக்கிட்டு அவர் பண்ணி பார்த்துட்டு அண்ணா வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த அளவுக்கு அண்ணா வந்து ஒரு மேக்னெட் மாதிரி. ஸோ அண்ணாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, நைஸ். அடுத்து வந்து சீசன் 2 எப்போ வரும்? சீசன் 2 தெரியல, ஆனால் கூடிய சீக்கிரம் வரும் கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளை நான் மறந்துட்டேன். நம்ம நாகா பூபால் அண்ணன் சொல்லவே மறந்துட்டேன். ஆக்சுவலாக 3rd எபிசோடு எண்டில் தான் அண்ணா வந்து வருவார் படத்துக்குள்ள. பார்த்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, யாரா அவரு உண்மையாலே ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்காரு, யாரடா பிடிச்சி போட்டே ஒரு பார்த்தாலே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆக்சுவலாக பூபால் அண்ணன் பார்த்தாலே எல்லாருக்குமே பயமாக தான் இருக்கும். ஆனால் அவர் வந்து ஒரு பூச்சி மாதிரி ரொம்ப தங்கமான அண்ணன். நான் கூப்பிட்டதுக்கு இவ்வளோ தூரம் வந்து நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. கண்டிப்பாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவோண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் மதனகோபால். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கேட்போம். அடுத்து வந்து இந்த படம் வந்து நீங்க எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? கொண்டு போய் கூட நல்லா வரும். இல்லையா சொல்லுப்பா. நல்லா வரும். நல்லா பின்னாடி வராது. ஓகே, இப்போ நம்ம டீமை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இவ்வளோ நேரம் நம்மளோட ஷோ பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது நம்மளோட டீம் பற்றி? நல்ல டீம் ஒர்க்கர், நல்ல டீம்னு சொல்லலாம். மேம் அதெல்லாம் தாண்டி ஒரு பேரண்ட் வந்துட்டு ஒரு பொண்ணை இத்தனை பசங்க கூட நம்பி அனுப்பி வைக்கிறது வந்துட்டு பெரிய விஷயம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் இந்த டீம் அதை பேசிஸில் சொல்லுங்கள். இல்லை, நம்பிக்கைங்கிறத தாண்டி அவளோட பேஷனுக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதை, அவ்வளோதான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ இங்கே வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்க வந்து ஸ்டேஜில் வந்து பேசினப்பே புரிஞ்சிருக்கும், லைக் அவங்க வந்துட்டு அவங்களோட விஷயத்தில் எவ்வளோ பேஷனபிளாக இருக்காங்க அப்படின்னு. அண்ட் இந்த டீமில் எல்லாருமே எனக்கு புதுசு, இலக்கியா மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ ஷி ஆஸ்க் லைக் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஹோஸ்ட்க்கு கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் வந்துட்டு சப்போர்ட்டிவாக வருவீங்களா அப்படின்னு. எனக்கு நீங்கள் யாரையுமே தெரியாது, பட் இலக்கியா இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பர்சன் கூப்பிட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்திருப்பேன் என்னன்னு தெரில. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் லைக் அவர் அந்த ப்ரௌன் ஷர்ட் என் பேர் இல்லையா சஞ்சித் ப்ரோ, அவங்க வெல்கம் பண்ண விதமாக இருக்கட்டும், அண்ட் நீங்கள் கொடுத்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நீங்கள்
கோபால் ப்ரோ நீங்கள் நல்லா ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இட் இஸ் அ பெஸ்ட் திங். லைக் ஒரு யூத் அண்ட் யங் பீப்புள் எடுத்த ஒரு படத்துக்கு ஒரு எல்டர் பீப்புள் வராங்க அப்படின்னா அதை விட ஒரு சப்போர்ட் வேறு எதுவுமே இல்லை. அண்ட் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு லைக் ஒரு 15 minutes ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃபுல் மூவியாக பெரிய ஸ்க்ரீனில் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் நம்ம மூவி வந்துட்டு 22nd ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம். அண்ட் கண்டிப்பாக இது எங்களோட சோனா காலேஜ் ஃபுல்லாக இந்த சீசன் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்ஸ். கண்டிப்பா. டான்ஸ் ஆடுறீங்களா ப்ரோ?